இப்ப நாங்க எல்லாரும் இங்க ஏன் கூடி இருக்கோம் அப்படின்னா 500 மெம்பர்ஸ் வந்து இங்க கலாம் ரெக்கார்ட்ஸ் பேஸ் பண்ணி பர்பிள் கலர்ல வந்து வாக் பண்றாங்க. என்ன ரீசன்காக 500 பேர் இங்க வந்து பர்பிள் டீம்ல வாக் பண்றாங்க அப்படின்னா, இந்த பணத்தை நான் வந்து கலெக்ட் பண்ணி ஆதரவற்ற குழந்தைகள், கைவிடப்பட்ட முதியோர்கள் அவங்களுக்கு வந்து உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல இந்த ப்ரோக்ராம் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இந்த ப்ரோக்ராம் இப்ப எத்தனை டீம்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆல் ஓவர் தமிழ்நாடுல இருந்து எல்லாமே வந்திருக்காங்க. ஸோ டெல்லி டீம்ஸ் வந்திருக்காங்க, அகமதாபாத்ல இருந்து வந்திருக்காங்க, குஜராத்ல இருந்து வந்திருக்காங்க, கர்நாடகா வந்திருக்காங்க, தமிழ்நாட்டுல மேக்ஸிமம் டீம்ஸ் வந்திருக்காங்க. சோ எல்லா டீமும் வந்து ரொம்ப அழகா வந்து இங்க வந்து வாக் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. சோ பர்பிள் டீமுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. இன்னைக்கு வந்து ஒரு மிக பிரமாண்டமான ஒரு ஃபேஷன் ஷோ ரேம்ப் வாக்காக வந்திருக்காங்க. பாத்தீங்கன்னா சிறுசை சூரப்பேட்ல கிராண்ட் ஜலா பர்பிள் ரேம்ப் வாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்னன்னா நிறைய ரேம்ப் வாக், நிறைய ஃபேஷன் ஷோக்கெல்லாம் போயிருக்கோம். அது பாத்தீங்கன்னா நிறைய கான்செப்ட் வச்சிருப்பாங்க. இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப புதுசா இருக்கு. பர்பிள் வாக் அப்படின்னு எங்க பார்த்தாலும் ஃபுல்லா பர்பிளாவே இருக்குது. மேடம் கூட பர்பிளா தான் இருக்கிறாங்க. அது மாதிரி இன்னொன்னு இந்த 500 பேருக்கு மேல சின்ன பசங்க வந்து பெரியவங்க வரைக்கும் வாக்கு போயிருக்காங்க. ரொம்ப பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொன்னு இது வந்து கலாம் ரெக்கார்ட்ஸ்க்காக இந்த வாக் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ வந்து இது ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுக்காக இது பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் இதுல வர்ற ஃபண்ட் எல்லாமே வந்து அனாத ஆசிரமங்களுக்கு, பெற்றோரால் தவிக்க விடப்பட்ட ஆசிரமங்களுக்கு, முதியோர் இல்லத்துக்குலாம் போய் சேருது. ஸோ நல்ல காசுக்காக இந்த விஷயம் நடத்துறாங்க. அதுல கலந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முடக்குவாதம், மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை, அரியலூர்.